இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் வந்து ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த எக்ஸலை யூஸ் பண்ணி நம்ம ஃபோல்டரில் இருக்கிற டூப்ளிகேட் ஃபைல்ஸை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எக்ஸலை யூஸ் பண்ணி நம்ம ஃபோல்டரில் இருக்க டூப்ளிகேட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டேட்டாவில் போங்க. டேட்டா ஆப்ஷனில் போயிட்டு இங்கே கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபோல்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணணுமோ அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு டேட்டா வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து லோட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு அந்த ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைலோட நேமோட எனக்கு வந்து இங்கே டேபிள் ஃபார்மேட்டில் வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபைல் நேமை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போய் டூப்ளிகேட் வேல்யூவை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஃபைல் வந்து டூப்ளிகேட் இருக்கோ அந்த ஃபைலெலாம் நமக்கு ஹைலைட் ஆகி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எந்த ஃபோல்டரில் வந்து டூப்ளிகேட் இருக்குன்னு ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.